ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சா வீடு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எள் ஒப்புட்டு நான் செஞ்சு காட்டுறேன். அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா 1.5 கப்பு இந்த மெஷர்மெண்ட் கப்பில் 1.5 கப்பு மைதா மாவு, இதிலே 3/4 கப்பு கருப்பு எள், இது அதிலே 1 கப்பு தேங்காய் துருவல், அதிலே 1 கப்பு நாட்டு சக்கரை. இதுதான் அதுக்கு தேவையான அளவு. கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு அந்த 1/4 கப்பு எள்ளை நல்லா சட்டியில் வச்சு நல்லா வறுத்துக்கணும். அந்த எள் நல்லா வெடிக்கும்ல, அந்த அளவுக்கு எள்ளை நல்லா வறுத்துக்கணும். நல்லா வறுத்து பொரியவும் அந்த எள் வாசமாக இருக்கும். அந்த வறுக்கிற வாசம் வரவும் அந்த வெள்ளை எள்ளை எடுத்துடணும். பாருங்கள் நான் எப்படி வறுக்கிறேன்ட்டு. அது அந்த இதிலேருந்து நல்லா வாசம் நல்லா எள் பொரியும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பொரியும். பொரிஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு தனியாக பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு, அடுத்து இதிலே 1 கப்பு தேங்காய் துருவல் போட்டிருக்கேன். அதையும் அந்த தேங்காய் அந்த தேங்காய் தண்ணி போகணுன்ற அந்த பச்சை இது போகிறதுக்காக வரைக்கும் அந்த தேங்காய் நல்லா வதக்கி விடணும். நல்லா வதக்கி விட்டோம் அப்படின்னா அந்த தேங்காய் அந்த பச்சை வடை ஃபுல்லாக போயிடும். நல்லா வதங்கிருச்சு அப்படின்னா இதை ஒரு 2 நாள் கூட வச்சு சாப்பிடலாம். அந்த ஃபுட்டை இது ஒரு பாரம்பரியமான ஃபுட்டு. எள் ஒப்புட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துலலாம் வீட்டில் பலகாரம் செய்யணும் அப்படின்னா இந்த பொருள் இந்த பலகாரம் இல்லாத வீடே இருக்காது. பாருங்கள் எப்படி நான் பண்ணியிருக்கேன்ட்டு. இப்போ இந்த எள்ளை ஒரு பேப்பரில் நம்ம மாற்றிட்டு, எள் ரொம்ப கருப்பாக இருக்கும்ல, அது நம்ம இந்த மாதிரி கையில் பிசைஞ்சு விட்டோம் அப்படின்னா அந்த மேலே இருக்கிற அந்த கருப்பு, அந்த எள்ளில் இருக்கிற தூசி எல்லாமே போயிடும். அதை ஒரு ஃபில்டரை வச்சு இந்த மாதிரி வடிகட்டணும் அப்படின்னா அதில் உள்ள அந்த குப்பை, அந்த கல், அந்த கருப்பு எள் இந்த கருப்பு அந்த தோல் இருக்கிறது எல்லாமே கீழே வந்துடும். அந்த மேலே உள்ள எள் மட்டும் அந்த இதில் இருக்கும். ஏன் இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அந்த இதோடையே போட்டு நம்ம மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சோம் அப்படின்னா எள் கசக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா எள் மட்டும்தானே நம்ம போடுறோம். அது மாதிரி பசங்க சாப்பிட முடியாது. அந்த மாதிரி கசக்க ஆரம்பிச்சோன்னா பசங்க சாப்பிடாதுக்கா. ஆனால் இந்த மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னா எள் கசக்காது. ஏன்னா மோஸ்ட்லி அந்த கருப்பு தோல் எல்லாமே நம்ம எடுத்துருவோம். அதனால் கசக்காது. அடுத்து அதை ஒரு மிக்சியில் போட்டு அந்த தேங்காய் துருவலையும் போட்டு ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டு அதை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கணும். பல்ஸில் விட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் 1 கப்பு நாட்டு சக்கரை போட்டு அதையும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வரும். உள்ள பூரணம் வைக்கிறதுக்கு அதை குட்டி குட்டி உருண்டையாக உருட்டினோம் அப்படின்னா நல்லா உருட்ட வரும். பாருங்கள், எள்ளும் எண்ணெய், தேங்காயும் எண்ணெய், அதை உருட்டுறதுக்கே நல்லாயிருக்கும். இதை வெறுவாயிலே சாப்பிடலாம். அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். என் பையன் இதை செஞ்சிட்ருக்கையிலே ஒரு வாய் எடுத்து ஒரு உருண்டை எடுத்து சாப்பிட்டேன். ஏன்னா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களுக்கும் எள் நம்ம தனியாக ஏதாவது நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிட மாட்டாங்க மோஸ்ட்லி சின்ன பசங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம எள் சேர்த்துருக்கோம் அப்படின்றதே அவங்களுக்கு தெரியாது. நல்லா சாப்பிட்ருவாங்க. எல்லாருமே எள் பிடிக்காதவங்க கூட இதை சாப்பிட்ருவாங்க. எள் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், மைதா மாவு இந்த 1.5 கப்பு மைதா மாவை நான் ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே உப்பு, மைதா மாவு, கொஞ்சோண்டு வெதுன்னு தண்ணி, சுடு தண்ணி போட்டு நல்லா பிணைஞ்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுட்டேன். ஊற வச்சு எடுக்கவும் பாருங்கள் அந்த மாவு எவ்வளவு சாஃப்டாக இருக்குன்னு. வெதுப்பான தண்ணியில் ஊற்றி பிணைஞ்சோம் அப்படின்னா மைதா மாவு நல்லா சாஃப்டாக ஆயிரும். உடனே நம்ம செய்கிறதுக்கு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சிட்டோம்னா அந்த மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ அந்த மாவு நல்லா கையிலையே நம்ம தட்டிட்டு, அதாவது நம்ம இந்த போலி செய்வோம்ல அந்த மாதிரி செஞ்சு அந்த மாதிரியே நம்ம கையிலையே எண்ணெயை நெய்யை வச்சு தட்டிக்கணும். தட்டிட்டு இந்த மாதிரி நம்ம உள்ள பூர்ணத்தை வச்சு நம்ம இந்த மாதிரி ஸ்டஃபிங் பண்ணி மறுபடியும் கையில் வச்சு இது பண்ணி தேய்ச்சோம் அப்படின்னா நல்ல தோசைகளை போட்டு எடுத்து வச்சோம்னா ஒப்புட்டு ரெடி ஆயிரும். பாருங்கள், இன்னொரு தடவை உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். குட்டியாக மைதா மாவு எடுத்து உருட்டி லைட்டாக நெய் தடவிக்கணும். மோஸ்ட்லி இதில் நெய் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். நான் நெய் தான் யூஸ் பண்ணினேன். இங்கே கானாவில் நல்லெண்ணெய் கிடைக்கல. நல்லெண்ணெய் இங்கே இருக்காது. அதனால் மோஸ்ட்லி நான் நெய் வச்சு தான் இந்த பலகாரத்தை நான் செஞ்சேன். பாருங்கள், அவ்வளவு ஈஸியாக செய்யலாம். அந்த மாவு அவ்வளவு சாஃப்டாக இருக்கும் செய்கிறதுக்கு. இப்படி உருட்டிக்கிட்டு இந்த மாவை வச்சு உள்ளங்கையை வச்சு ஒரு அழுத்தினோம் அப்படின்னா அந்த பூரணம் எல்லா இடத்துலையுமே ஸ்டஃபிங் ஆயிரும். அப்படியே பாருங்கள் நான் எப்படி செய்கிறேன்னு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். எல்லா இடத்துலையுமே அந்த பூரணம் போயிடும், வெளியில் வராது. அதே மாதிரி ஒரு விரலில் வச்சு இப்படியே தட்டி விட்டோம் அப்படின்னா அது அழகாக ரவுண்ட் சேஃபாக வந்துடும். இதை நம்ம தோசைக்கல்லில் நல்லா நெய்யை ஊற்றி அதை எடுத்து போட்டு நம்மளை மொறுன்னு இருக்கும். இந்த பலகாரம்
ஒரு சாஃப்டாக இருக்காது, ஒரு ஜவ்வு மாதிரி இருக்க மாதிரி நல்லா சாப்பிட்றதுக்கே அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நம்ம எள்ளு போட்டு செஞ்சுருக்கிறனால வந்து அவங்களுக்கு எள்ளு போட்டிருக்கோம் அப்படின்றதே அவங்களுக்கு வந்து தெரியாது. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இது பாரம்பரியமான ஃபுட்டு. இது வந்து அந்த காலத்துலலாம் வந்து எல்லார் வீட்லேயும் வந்து ஒரு விசேஷம் அப்படின்னா வந்து நல்லது கெட்டது விசேஷம் அப்படின்னா வந்து இந்த பலகாரம் இல்லாத ஒரு வீடே வந்து இருக்காது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். மொறுன்னு இருக்கும். அது வந்து இந்த மாவு சாஃப்டாக இருக்கிறதுக்கு அதுக்கும் உள்ள இந்த ஸ்டஃபிங் இருக்கிறதுக்கு அதுக்கும் உள்ள ஸ்டஃபிங் இருக்கிறனால நல்லா இனிப்பாக அந்த எள்ளு வாசத்தோட தேங்காய் வாசத்தோட அவ்வளவு மொறுன்னு நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் நல்லா இருக்குன்னு தான் உங்களுக்கு வந்து நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள் எப்படி நான் உங்களுக்கு பண்ணுறேன்ட்டு. நல்லா நெய்யிலே வந்து அதை வந்து வேக விடணும். நல்லா மொறுன்னு வந்துடும். உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும் அந்த பூரணம் வந்து. பாருங்கள் எப்படி இருக்குது. பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். இது பேர் வந்து எள் ஒப்புட்டுன்னு சொல்லுவோம். இதை வந்து காரைக்குடி சைட்லலாம் வந்து நிறைய பேர் செய்கிறத நாங்கள் பார்த்துருக்கோம். நானும் என் பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் ஏதாவது அவங்க கேட்டாங்க அப்படின்னா உடனே நான் இதை செஞ்சு கொடுத்துருவேன். எள்ளு சேர்க்கணும் அப்படின்னா உடனே இந்த மாதிரி பலகாரம் வந்து என் பசங்களுக்கு வந்து நான் செஞ்சு கொடுத்துருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கிச்சா வீடு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், என் பசங்களுக்கு இன்றைக்கி ஸ்நாக்ஸ் வந்து இதுதான் இன்றைக்கி நான் செஞ்சு கொடுத்தேன். எள் ஒப்புட்டு நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்குற ஸ்நாக்ஸாக இருந்தாலும் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கணும். அதுதான் என்னுடைய கான்செப்ட்டு. பாருங்கள் எப்படி நான் செஞ்சு கொடுத்துருக்கேன்ட்டு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள்.